தெரியாது. சைலண்ட் நின்னுங்கம்மா, சைலண்ட் நின்னுங்க. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
திருப்பலி முன்னுரை. இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது என்ற இறைமொழிக்கு ஏற்ப இன்றைய நாள் இறைவார்த்தையை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. பொருட்களின் தூய்மையானவை என்றோ அசுத்தமானவை என்றோ எதுவும் இல்லை. நம்மை தீட்டுப்படுத்துவது நம்முடைய செயல்களே. அந்த செயல்கள் இதயத்திலிருந்தே புறப்படுகின்றன. உடல் இயக்கத்தின் மையமாக இதயம் இருப்பது போல ஆன்மீக வாழ்வின் மையமாக இறை வார்த்தை இருக்கின்றது. இயேசுவின் வார்த்தைகள் நம்மை சுய மதிப்பீடு செய்ய தூண்டுகின்றது. நம்முடைய வாழ்வின் தரம் நம் இதயம் மற்றும் மனங்களின் தரத்தை பொறுத்தே அமையும். எனவே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தூய உள்ளம். அத்தகைய தூய உள்ளத்தோடு நாம் வாழ அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசிரியருக்காக அவருடைய திருப்பாதம் நாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் நம்ம ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்து வர நாம் இந்த மாதத்தில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் இறைவன் நமக்கு முழுமையான வெற்றியை தந்தருள்படியாக நம்மையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய அருளாக இந்த வழிகளை மற்றாடுவோம். செப்டம்பர் மாதம் என்று சொன்னாலே அது விவிலிய மாதம். விவிலிய மாதத்தை விவிலியத்திற்கு மகிமை சேர்க்கும் விதத்திலே நாம் இறைவனை இறை வார்த்தையை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆலயத்திலே அரங்கேற்றி இருக்கின்றோம். அதே போல நம் ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லங்களிலும் இறை வார்த்தையை அரங்கேற்றுவோம். அதோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து நாம் வாசித்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும் முயற்சி செய்வோம். அப்பொழுது உண்மையிலேயே நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆசையை பெற்றவர்களாக இருப்போம். திருமுறையின் நினைவாக நம் மீது கழிவுபடுவதை தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்து வரும்படியாக மாற்றுவோம். எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றாவின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வர அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாழ்ந்து இறைவான் சிறந்தவர்களுக்கும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை கொடுக்கச் செய்வதில் எங்களின் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாகிய ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சட்டங்கள் நாணத்தை உள்ளடக்கியது என்றும் நாம் அவற்றை கடைபிடித்து வாழ வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சற்ற நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் நாணமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் நாணமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மோடு உள்ளார், அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களை முறைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதன்படி வாழவும், அந்த வாழ்வின் வழியாக நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து அவர்கள் வாழ்வில் சிறப்புறச் செய்ய அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
இரண்டாம் வாசகம். இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17 முதல் 18, அதிகாரம் 2, இறை வசனங்கள் 22 மேலும் 27. சகோதரர் சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம் முதற் கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 முதல் 8, 14, 15 மற்றும் 21 முதல் 23 முடிய. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 முதல் 8, 14, 15 மற்றும் 21 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதைய மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறு கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதே என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை
மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருவதையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பல்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், பரமார்த்த குரு ஒரு முறை தன்னுடைய 5 சீடர்களோடு வெளியிலே ஒரு இடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். பரமார்த்த குரு குதிரையிலே ஏறி பயணிக்க அவருடைய சீடர்கள் 5 பேரும் அவருக்கு பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பரமார்த்த குரு வைத்திருந்த பணப்பையானது அவரிடமிருந்து தவறி கீழே விழுந்துவிட்டது. சீடர்கள் பார்க்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே பின்னால் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். சேர வேண்டிய இடத்தை அடைந்தவுடன் பரமார்த்த குரு தன்னுடைய பையை பார்க்கிறார். தான் வைத்திருந்த அந்த பணம் பையோடு தவறி போயிருந்தது. அவர் அதை தேடிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், குதிரையிலே நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பணப்பை தவறி கீழே விழுந்தது, அதை நாங்கள் பார்த்தோம் என்று அவரிடத்தில் சொல்ல, பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை எடுக்க வேண்டியதுதானே, ஏன் எடுக்காமல் வந்தீர்கள் என்று அந்த குரு சொல்ல, நீங்கள் அவ்வாறு அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே, நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை, எனவேதான் நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டு விட்டோம் என்றார்கள். உடனே அந்த குரு தன்னுடைய சீடர்களுடைய மடத்தனத்தை அறிந்து தன்னுடைய தலையிலே அடித்துக் கொண்டார். அதற்கு பிற்பாடு தன் அன்பு சீடர்களிடத்திலே சொன்னார், இனிமே ஏதாவது நம் பயணம் செய்கின்ற பொழுது கீழே விழுந்தால் அவை அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடத்திலே அறிவுரையாக சொன்னார். அவர்களும் சரி என்று தங்களுடைய தலையை ஆட்டிக் கொண்டார்கள். சிறிது நாட்களுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு பயணத்தை அவர்கள் தொடங்குகின்றார்கள். பரமார்த்த குரு குதிரையிலே முன் செல்லுகின்றார். வழக்கம் போல 5 சீடர்களும் பின்னால் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் செல்லக்கூடிய இடத்தை அடைந்து விட்டார்கள். அப்பொழுது மட்டி என்கின்ற ஒரு சீடன் தன்னுடைய கை நிறைய குதிரை சாணத்தை அடுக்கி வைத்திருந்தான். அப்பொழுது அந்த குரு அவனிடத்திலே கேட்கின்றார், என்னப்பா, என்ன விசேஷம், கை நிறைய குதிரை சாணத்தை எடுத்து வச்சிருக்கிறிய என்று தன்னுடைய சீடனிடத்திலே கேட்கிறார். அவன் குருவை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் தானே கடந்த முறை சொன்னீர்கள், பயணத்தின் பொழுது எது கீழே விழுந்தாலும் அதனை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதனால்தான் குதிரை சாணம் கீழே விழுந்தது, அதை எடுத்து வைத்திருக்கிறேன். குருவுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. மீண்டும் தன்னுடைய தலையிலே அழைத்துக் கொண்டு தன்னுடைய சீடர்களுடைய மடத்தனத்தை குறித்து மிகவும் கவலையில் இருந்தார். அப்பொழுதே அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பேப்பரிலே எழுதி கொடுக்கின்றார். எது எல்லாம் கீழே விழுகின்ற பொழுது எடுக்க வேண்டும்,
எது எல்லாம் கீழே விழுந்தால் எடுக்கக்கூடாது என்று தெளிவாக எழுதி கொடுத்து விட்டார். சீடர்களும் அதை பார்த்து கொண்டார்கள். அடுத்த பயணம் இன்னும் சில நாட்களில் தொடங்கியது. அந்த பயணம் மழை காலத்தில் நடந்த ஒரு பயணமாக இருந்தது. குரு வழக்கம் போல குதிரையில் முன்னே செல்லுகின்றார். அந்த பயணம் செய்த அந்த குதிரை மழைக்காலம் கீழே சேரும் சகதியுமாக இருக்கின்றது. வயது முதிர்ந்த குதிரை தவறி வழுக்கி கீழே விழுந்து விட்டது. குதிரையோடு சேர்ந்து அந்த குருவும் கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது அந்த குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், டேய், கீழே விழுந்துட்டா, எழுப்பி விடுங்க, தூக்கி விடுங்க. அந்த சீடர்கள் கையில் இருந்த பேப்பரை பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல எந்த பொருள்லாம் இருக்குது, குரு பெயர் இல்லையே, அப்போ குருவை தூக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்த மடையன் அப்படிங்கிற ஒரு சீடன் மற்றவர்களிடம் சொல்லுகிறார், டேய், குரு பெயர் இல்ல, அவரை மேல தூக்கி விடக்கூடாது, விட்டுருங்க. உடனே குருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பக்கத்துல இருந்த கம்பத்துல தன்னுடைய தலையை முட்டி கொண்டார். அந்த சீடர்களிடம் அந்த பேப்பரை கேட்டு திரும்ப தன்னுடைய பெயரை அதில் எழுதி கொடுத்த அதற்கு பிற்பாடு அவர்கள் தன்னுடைய குருவை தூக்கிவிட்டார்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம் வாசிக்க கேட்ட இந்த 3 வாசகங்களுமே எப்படி நாம் சட்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகின்றன. பல நேரங்களில் பரமார்த்த குருவினுடைய சீடர்கள் எப்படி மடத்தனமாக தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டார்களோ அப்படித்தான் பல நேரங்களில் பல மனிதர்கள் நாமும் கூட மடத்தனமாக சட்டங்களை கடைபிடிப்பதிலே இருக்கின்றோம். யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மடத்தனத்தில் தான் மூழ்கி இருந்தார்கள். சட்டங்கள் என்பது மக்களுடைய வளர்ச்சிக்காக, நல் வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த சட்டங்களை பிடித்துக் கொண்டு அவற்றை இம்மி பிசகாமல் அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே இருந்தார்கள். யாவே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த சட்டங்கள் 10. அந்த 10 கட்டளைகளை அந்த மக்கள் பலவிதத்திலே தங்களுக்கு உகந்தவாறு பிரித்து வைத்திருந்தார்கள். மக்களை ஆண்டு வந்த தலைவர்கள் ஒவ்வொரு சிறிய நிகழ்விற்கென்றும் ஒரு சட்டத்தை வைத்து அதன் மூலமாக அவர்கள் மக்களை நெருக்கி ஒரு நெருக்கடியான வாழ்வுக்கு உள்ளாக்கி இருந்தார்கள். 10 கட்டளைகளை அவர்கள் 613 சிறு சிறு சட்டங்களாக பிரித்து வைத்திருந்தார்கள். 248 சட்டங்களை இதன்படி நீங்கள் நடக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு போதித்தார்கள். 365 சட்டங்களை இதை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த விஷயங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற விதத்திலே 613 சிறு ஒரு சட்டங்களாக அவர்கள் அதை பிரித்து வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே யூதர்கள் பரிசேயர்கள் இயேசுவை அணுகி, உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் தீட்டு கையோடு உணவு அருந்துகிறார்களே, இது சரியா என்று அவரிடத்திலே போய் கேட்க, இயேசு அவர்களுடைய அந்த குறுகிய மனநிலையை, சட்டத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனநிலையை கடுமையாக சாடுகின்றார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கை கழுவாமல் சாப்பிடுவதால் ஒருவனுக்கு ஒரு பெரிய தீங்கு வந்துவிடப் போவதில்லை. அதை பெரிய குற்றமாக உங்களுடைய சட்டத்தில் இருக்கிறது என்று நீங்கள் பிடித்துக் கொண்டு நோய் பிடித்துக் கொண்டு நிற்காதீர்கள். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. வெளிப்புறத்தை நீங்கள் இந்த அளவிற்கு கழுவி தூய்மையாக வைத்திருக்கிறீர்களே, உங்களுடைய உள்புறம், உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது என்று இயேசு அவர்களை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கின்றார். ஏனென்றால் அனைத்து தீமைகளுக்கும், துன்பங்களுக்கும், அநியாயங்களுக்கும், அக்கிரமங்களுக்கும் காரணம் வெளிப்புறம் அல்ல, உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான். அதிலிருந்தால் களவு, கொலை, விபச்சாரம், மற்ற அனைத்து தீய எண்ணங்களும் பிறந்திருக்கின்றன. எனவே உங்களுடைய உள்ளத்தை கழுவி நீங்கள் முதலிலே தூய்மைப்படுத்துங்கள் என்று அங்கே ஆண்டவர் அந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும்
வாழ்விற்கும் ஒரு சவுக்கடி கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சட்டங்களை சம்பிரதாயங்களாக எல்லாரும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மூதாதையர்கள் வழிகொடுத்து இதைத்தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூட நாம் பல நேரங்களில் நூல் பிடித்துக் கொண்டு இருப்பதுண்டு. நம்மை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எனது அருமை மகனே மகளே, மக்களுக்காகத்தான் சட்டங்களை தவிர சட்டங்களுக்காக மக்கள் அல்ல. எனவே இதனை நீ நன்றாக புரிந்து கொள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்மணியோடு கடுமையான வாக்குவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவ்வாறு அந்த வாக்குவாதத்திலே பல தீய வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசி அந்த பக்கத்து வீட்டு பெண்மணியை அவர் திட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆலயத்திலே திருப்பலிக்காக மணியானது அடிக்கின்றது. ஆலய மணியை கேட்டவுடன் அந்த கிறிஸ்தவ பெண்மணி சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த பெண்மணி இடத்துல சொல்லுகின்றார், எனக்கு பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு, கோயில மணி அடிச்சாச்சு, நான் பூசைக்கு போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிடுறேன் வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு மீண்டுமாக தன்னுடைய சண்டையை நடந்தாளாம். பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது இப்படித்தான் இருக்கின்றது. வெளியிலே நாம் ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் இறைவனுக்கு முன்பாக நான் ஆலயத்திற்கு வருகிறேன், நான் சட்டங்களை கடைபிடிக்கிறேன் என்கிற விதத்திலே நம்முடைய வாழ்வு இன்னொரு விதமாக இருக்கின்றது. இறைவனுக்கு முன்பாக ஒரு முகமுடியை அணிந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக நாம் வாழக்கூடிய சமூகத்திலே இன்னொரு முகமுடியை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோபு அருமையாக சொல்லுகின்றார், கடவுளுடைய பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது என்று சொன்னால், துன்புறும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் கவனிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, உண்மையான சமய வாழ்வு. உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய ஜெபங்கள், ஆரவாரங்கள், உங்களுடைய பாடல்கள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இரக்கத்தோடு இருக்கிறியா, சக மனிதனை அன்பு செய்து வாழ்கிறாயா, அதுதான் எனக்கு வேண்டும், அதுதான் நான் விரும்புகின்ற உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்று ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் இருந்து கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். புனித திருத்தூதர் யாக்கோபினுடைய வார்த்தையை நமதாக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இறைவனுடைய வார்த்தைகளை பல மறைவுகள் மூலமாக கேட்கின்றோம். திரு விவிலியத்திலே இறைவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். அதனை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வாக்க முயற்சி செய்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். வீண் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பிடித்துக் கொண்டு நிற்காமல் மக்களுடைய வாழ்வுக்கு, நல் வாழ்விற்கு எது முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். அப்படி ஒரு வாழ்வை நாம் வாழ தொடங்கினோம் என்று சொன்னால் அப்பொழுது உண்மையிலேயே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய ஆலய வழிபாடுகள் ஒவ்வொன்றுமே அப்பொழுதுதான் உண்மையிலேயே அர்த்தம் பெறும். அப்பொழுது இறைவனுடைய அருளும் ஆசீரும் அளப்பெரிய விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் வந்தடையும். எனவே அப்படிப்பட்ட நல்ல அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழக்கூடிய வரத்திற்காக இறைவனுடைய சட்டங்களை, இறைவனுடைய வார்த்தையை நன்முறையில் கற்று இந்த உலக மக்களுடைய நல் வாழ்விற்கு ஏற்றபடி அதனை வாழ்வாக்க தேவையான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அனைவர்களுக்கு நம்முடைய நம்பிக்கையை அறிவிக்கிறோம்.
நம்முடைய தேர்வுகள் மற்றும் ஆசைகளை நம்முடைய சுகங்களை நம்பிக்கையான மனநிலையை கூறி ஆண்டவர்களுக்கு எடுத்துச் சொல்லி மற்றும் அனுபவம் வாழ்வின் நாயகனே, திரு அவையை வழிநடத்தும் அனைவரின் ஆன்மீக வாழ்வை நீர் ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். என் நாட்டை ஆளும் தலைவர்கள் கண்ணலம் கருதாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக தங்கள் சேவைகளை ஆற்ற வளமுறை வேண்டும் என்று இறைவா வார்த்தையின் நாயகனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்பவர்களாக எங்கள் மனமும் உள்ளமும் மாற அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருளின் நாயகனை, பல்வேறு தேவைகளோடு உம்மை நாடி வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தந்து வழிநடத்தி வர வேண்டும் என்று இறைவாமை
சில மணிக்கூறுகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் எடுத்துரைத்து இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தான் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் தம்மை பேரை மோட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் நின்ற திருப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமானை காணித்து மீட்பளிக்கும் ஆசையை எங்கள் மீது உட்பொழிவதாக. இவ்வாறு அவருடைய ஆளுமைகளும் இப்பம் உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளவானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வாழ்தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பாடி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காலங்களை இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உலகத்தனே தம்மை கண்டளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறுபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது பெயரை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீர்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமான என்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நம்ம நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருடன் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றித்து எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணைக்கு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உலகில் இருந்தவர், நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல இயலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல்.
இணையூராகிய துறைசாமியிடத்திலே திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வாரம் நம்முடைய பங்காலயத்தில் முதல் சனி பக்தி வழிபாடுகள் நடைபெறாது. அதற்கு பதிலாக நான் ஏற்கனவே அறிவித்தபடி 4வது வார சனிக்கிழமை 28ஆம் தேதி நாம் பங்கு அளவிலே அனைவரும் வழக்கமாக முதல் சனிக்கு வருவது போன்று ஒன்று கூடி விவிலிய போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே அறிவித்தேன், அனைத்து இணையூர்களும் சேர்ந்து விவிலிய வினாடி வினா போட்டி நடத்தப்படும். அதற்கான இறை வார்த்தை பகுதி லூக்கா நற்செய்தி என்று அறிவித்திருந்தேன். ஏற்கனவே வாசிக்க தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் 7 பேர் இந்த வினாடி வினா போட்டியிலே பங்கெடுப்பார்கள். அதையும் கடந்து சிறுவர் சிறுமிகளுக்கான மற்ற விவிலிய போட்டிகளும் அறிவிக்கப்படும் வருகின்ற நாட்களிலே. 28ஆம் தேதி பங்காலயத்திலே கூடி அந்த விவிலிய விழாவை சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலிருந்து விவிலிய மாதத்தை நாம் தொடங்குகின்றோம். எனவே விவிலியத்தை அன்றாடம் வீட்டிலே வாசிக்க ஆரம்பிப்போம். வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் வாசித்ததை வாழ்வாகவும் முயற்சி செய்வோம். 2 தினங்களுக்கு முன்பதாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஓராண்டில் திருவிவிலியம் என்கின்ற
அந்த ஒரு வாட்ஸ்அப் லிங்கை நான் அனுப்பி வைத்தேன். அதிலும் இணைந்து ஒரு வருடத்திற்குள்ளாக திருவிவிலியத்தை வாசித்து விட வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்திலே இணைந்து பலம் தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நற்செய்தி நடுவத்திலிருந்து மறைக்கல்வி பணியகத்திலிருந்து ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல மக்களும் அதிலே உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை அதிகாரங்களை வாசிக்க வேண்டும்? 5 அதிகாரங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனை வாசித்த பிற்பாடு அதற்கான கேள்விகளும் அவர்கள் அனுப்பி தருவார்கள். அந்த கேள்விகளுக்கான பதில்களை எழுதி என்னிடமோ அல்லது அருட்சகோதரிகளிடமோ கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கு அளவிலே அதில் பங்கு பெறக்கூடிய சரியான பதில் எழுதக்கூடிய அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்படும். பரிசு நமக்கு முக்கியம் அல்ல, அது இரண்டாவதுதான். விவிலியத்தை வாசித்து விட வேண்டும். ஒரு வருடத்திற்குள்ளாக முழு விவிலியத்தையும் வாசித்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே அதனையும் கருத்தில் கொண்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை துரைசாமிபுரத்திலே 10ஆம் திருவிழா. எனவே அன்றைய தினத்திலே காலையில் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது, மாறாக மாலையில் திருப்பலி நடைபெறும். அன்று எந்த இணையூரிலுமே திருப்பலி கிடையாது. குருவாயூர்பட்டிலையும் பூசை கிடையாது, நாகலாபுரத்திலையும் பூசை கிடையாது, புதூர்லையும் பூசை கிடையாது. துரைசாமிபுரத்தில் மட்டும் காலை 7:30க்கோ 8 மணிக்கோ தெரியவில்லை, சப்பரம் வருவதை கொடுத்துதான் திருப்பலி நேரம் தெரியும். எனவே அந்த திருவிழா திருப்பலி நடைபெறும் காலையில். வாய்ப்பு இருக்கின்றவர்கள் அந்த திருவிழா திருப்பலியிலே பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலையில் நம்முடைய பங்கு ஆலயத்திலே 6:30 மணிக்கு ஜெபமாலயம், அதனை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் நடைபெறும். எனவே 2 திருப்பலிகளில் எது வாய்ப்பு இருக்கிறதோ அதிலே பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதத்திலே நம்முடைய பங்கிற்கு பெண்கள் பணிக்குழுவிலிருந்து வருகை புரிந்து பெண்களை சந்திக்க இருக்கின்றார்கள். அதற்கும் தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தூத்துக்குடி பல்நோக்கு சமூக சேவை சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு, TMSS அதிலிருந்து ஒரு அறிவிப்பு. பாசமிகு பங்கு தந்தையர்களுக்கு வணக்கம். கோட்டாறு அருகில் முட்டத்தில் MMI சபை அருட்பணியாளர்களால் புதிதாக KMMC என்ற மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை முழுவதுமாக கத்தோலிக்க அருட்பணியாளர்கள் மற்றும் அருட் சகோதரிகளால் நடத்தப்படுகிறது. தென் தமிழகத்தில் வேலூர் CMC மருத்துவமனை போன்று உலக தரம் வாய்ந்த அதிநவீன மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையாக திகழ்கிறது. நமது கத்தோலிக்க